கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 28ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது மனித வரலாற்றிலே இறைவாக்கினர்கள் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த வரலாற்றினை நினைவு கூறும் ஒரு வார்த்தையாக இன்றைய நாளிலே இருக்கின்றது. அப்படியானால் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இறைவனுக்குள்ளே வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக மாத்திரமே கொடுத்தவர்களுடைய அந்த வரலாற்றினை சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றது. இவர்கள் இன்றைய நாளிலே பரிசேயருக்கு தொடர்ந்து அவர் சொல்லுவது, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து பழி வாங்கும் நோக்கத்தோடு, மற்றவர்கள் கஷ்டப்படுத்தும் நோக்கத்தோடு அவர்கள் செயற்படுகின்ற பொழுது, இயேசு இன்றே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, கத்தோலிக்கர் என்ற ரீதியிலே நாங்களும் எங்களுக்கு செய்கின்றவற்றை மற்றவர்களுக்கு செய்கின்றோமானால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இறைவன் அந்த மீட்பினை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது எந்த ஒரு அதாவது நாங்கள் சொல்லுவோம் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு 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 பரிசாக, ஒரு உன்னத கொடையாக எங்களுக்கு இருக்கின்றது. அவர் அன்று நினைத்திருந்தால் மற்றவர்களை பழிவாங்கி இந்த மீட்பினை பெற்று கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அன்பின் கருணையின் ஊடாக அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் அந்த மீட்பினை உங்களுக்காகவும் எனக்காகவும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இன்று நீங்களும் நானும் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எங்களை ஏளனப்படுத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர் இருக்கின்றார்கள். இருப்பினும் நாங்களும் அவ்வாறே செய்கின்றோமானால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு உண்மையானதா என்று நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இறைவனுக்குள்ளே வாழ்கின்றவனாக இருக்கின்ற பொழுது பழிவாங்கக்கூடிய தன்மை எனக்குள்ளே இருக்க முடியாது. ஏனென்றால் இறைவனுக்குள்ளே பழி வாங்கக்கூடிய தன்மை இல்லை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய பலவிதமான குடும்பங்களிலும் சரி, என்னுடைய பங்குகளிலும் சரி, பழி வாங்கக்கூடிய தன்மை நிறைய பேரிடம் காணப்படுகின்றது. எனக்கு எதிராக செயற்பட நானும் அவருக்கு எதிராக செயற்பட வேண்டும். நான் கட்டாயமாக இதனை செய்ய வேண்டும். என்னை அடித்தால் நானும் அடிக்க வேண்டும். என்னை ஏதாவது வார்த்தையின் மூலம் சொல்லியிருந்தால் நானும் அவ்வாறே செய்ய வேண்டும். நானும் அவ்வாறே அவர்களை ஏளனப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தால், இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவது, இந்த மீட்பினை நான் உங்களுக்கு எந்த ஒரு விலையுமின்றி விலை மதிக்க பெறாத அந்த பரிசினை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஏன் எனக்காக இவற்றை உங்களால் செய்ய முடியாது என்ற கேள்வி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். எனவே அதற்கு நாங்கள் பதில் கூறக்கூடியவர்களாக